ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரிக்கு மோகனா சும்மா சரியான தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். கசாயத்தை கொடுத்து திணற வச்சுட்டாங்க ஈஸ்வரிய. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்குன்னு பார்த்துட்டு எல்லா பக்கமும் புயல் மழை எச்சரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பலத்த காத்தடிக்குது. வெளியில யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கத்துக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது. அவர் அமைச்சராக இருக்கிறதுனால அவருக்கு கீழே உள்ளவங்க கிட்டலாம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. யாரையும் வெளியே வர சொல்லாதீங்க, நம்ம ஆளுங்களெல்லாம் அனுப்பி வெளியில் தங்குற மக்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் பண்ண சொல்லுங்க, எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வர சொல்லாதீங்க மக்களை, நாம தான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியே பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு புயல்லையும் மழையிலையும் குளூர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பையும் பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பாட்டி சொல்றாங்க, ஐயா ராசாங்கம், நீ இந்த ஊருக்கே வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குற, ஆனா நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருக்கே, அதுக்கு நீ எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா, நீ வந்துட்டு ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை நீ செய்யி, நீ சொன்னா சரிதான் அப்படின்னு சொல்லிடுற ராஜாங்கம். அப்புறம் ராஜாங்கம் வந்துட்டு சேதுவை கூப்பிட்டு தமிழை உள்ள கூட்டிட்டு வர சொல்றாரு. அந்த பிள்ளை கர்ப்பிணி பொண்ணா இருக்கே, அவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்ல, நீ உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கம். பாட்டியும் சொல்றாங்க, போடா சேது, அந்த பிள்ளையை உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் தமிழை சேது போய் கூப்பிட போறாரு. தமிழுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. மாமா சொல்லி நம்மளை இவர் கூப்பிட வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு தமிழுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிருது. தமிழும் பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்பையும் பார்த்துட்டு இந்த ஈஸ்வரியும் சாவித்திரி சித்ரா அப்புறம் தாமரை 4 பேர் வர்றாங்க. வந்துட்டு தமிழை வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, நீ சேது ரூமில் தங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சாவித்திரி சொல்கிறாங்க, இவ எதுக்கு சேது ரூமில் தங்கணும், ஏன் கொட்டகையில் கிடந்தவளுக்கு ஹாலில் படுத்தா பத்தாதா, இந்த ஹால்லையே அவளை படுக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க, நீங்களாம் சொகுசா ரூமில் படுத்திருக்கீங்க லேடி, பெத்தையில் படுத்துக்கிட்டு பகுமானமாடை பேசுகிறீங்க, அவள் புள்ளத்தாச்சி புள்ள, ஏன் அவன் புருஷ ரூமில் படுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இல்லையா, போங்கடி வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாரையும் சத்தம் போட்டு விட்டுறாங்க. தமிழும் சேது ரூமில் போய் தங்க போயிடுறாங்க. உள்ளே போனதுமே பலத்த இடி இடிக்குது. தமிழுக்கு ரொம்பவே பயமாயிட்டு சேதுவை வந்து பிடிச்சுக்கிறாங்க. சேது சொல்கிறாரு, பயப்படக்கூடாது, நீ பயந்த அப்படின்னா உன் வயிற்றுல வளர்கிற குழந்தையும் பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. தமிழுக்கு ஒரு பக்கம் கவலையாக இருக்குது, இவர் குழந்தை மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேரும் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சேதுவுக்கு தமிழ் கூட இருந்த பழைய ஞாபகங்கள்லாம் நினைவுக்கு வருது. அவரு தமிழோட ஒன்றா இருந்த ஞாபகங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஞாபகத்தோடையே தமிழ் பக்கத்தில் போகிறாரு சேது. அதே மாதிரியே தமிழுக்கும் சேது கூட இருந்த ஞாபகங்கள்லாம் வருது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. தமிழ்கிட்ட வந்துட்டு சேது வந்துட்டு கொஞ்சம் அன்பாக நடந்துக்கிறாரு. 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ரொமான்ஸும் நடக்குது. அதை தாமரை வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்த்துடுறாங்க. தாமரைக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. சாவித்திரியையும் கூட்டிகிட்டு வந்து, பாருமா, இவ இங்கே வந்துட்டு எவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.